இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னியரசு. அமைச்சருடைய விளக்கங்கள் பிரமாண்டமாக செஞ்சுட்டே இருந்தார், சொல்லிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள். உனி மானிய கோரிக்கையில் வந்தால் நன்றாக இருக்கும். ஏதோ நான் அமைச்சராகிவிட்டேன், என்னை தலைவர் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்கிற அந்த சீட்டில் என்னை உட்கார வைத்தார்கள். இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே அமைச்சரவை என்பது எங்களுக்கு இரண்டாவது பட்சம்தான். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. நாங்கள் வந்த பாதை என்பது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த குடிசையின் சாம்பலிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே நாங்கள் வந்தபோது வெறுமனே ரத்தமும் சகதியாக அந்த ஆணவ படுகொலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். நான் ஆயுள் சிறைவாசியாக 2.5 ஆண்டுகள் நான் மத்திய சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையாரும் அந்த ஆயுள் சிறைவாசியாக என்னோடு இருந்தார்கள். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய அமைச்சருடைய விளக்கங்கள் பிரமாண்டமாக செஞ்சுட்டே இருந்தார், சொல்லிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள். உனி மானிய கோரிக்கையில் வந்தால் நன்றாக இருக்கும். 4 நிமிஷம் தான் நான் பேசியிருக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன். ஏன் நான் முடிச்சிடறேன் பாருங்க, நான் கீழே வச்சிடறேன். நான் வச்சிடறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் பதவிகளுக்காக பரிசுகளுக்காக இந்த களத்தில் வந்தவர்கள் அல்ல. எங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, எங்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கின்றது. தேர்தல் வரவும் போகும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மற்ற இயக்கங்கள் போன்ற அல்ல. இது ஒரு விடுதலைக்கான இயக்கம். விடுதலை மட்டுமே எங்களுக்கு முதன்மையானது. அதற்காக எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருப்பவர்கள். சாதி ஒழிப்பு களமா அமைச்சரவை என்றால் எங்களுக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முதன்மையானது. ஆகவே எங்களை பார்த்து யாரும் இவர்கள் பதவிக்காக போனார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற கருத்துக்காக அதை சொன்னேன். பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிறுத்திவிட்டோம் என்று நேற்றைக்கு விமர்சனம் வந்தது. அது குறித்து கூட நிறைய பதில் சொன்னோம். அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் செல்ல விரும்புகின்றேன். 234 தொகுதிகளிலும் ஒரு தலித், ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டு, சட்டத்தில் உரிமை உண்டு. அதுதான் சட்டம். ஆனால் தனி தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 44 தொகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் நிற்பார்கள். ஆனால் தலித் அல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்தால் அந்த தனி தொகுதியில் நிற்க முடியாது. இது அரசியலமைப்பு சட்டம். நான் கேட்கக்கூடியது, இந்த அவையில் 44 தொகுதிகளில் அங்கே இருக்கின்ற அந்த தனி தொகுதிகளில் தலித் அல்லாதவர்கள் நிறுத்த முடியாது. ஆனால் 234 தொகுதிகளிலும் தலித்துகள் நிற்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய தகுதி உடையவர்கள், உரிமை உடையவர்கள், சட்டத்தின் அடிப்படையில் உரிமை உடையவர்கள் தலித்துகள். ஆனால் நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துகிறோம் என்று சொல்வது எந்த தகுதியின் அடிப்படையில் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நான் நேற்றைக்கு அந்த கேள்வி எழுப்பினேன். ஆகவே யாரையும் நான் காயப்படுத்தக்கூடிய வகையில் அதை நான் கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.